போற இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிட்டா ஜிபிஎன் சித்ராதேவி வீட்டு வேலைக்காரின்னு சொல்லிட்டு தப்பிக்கலான்னு மட்டும் பார்க்காத. இந்த வீட்டு பேரை சொல்றது உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா அது எங்களுக்கு அசிங்கம். புரியுதா? நீ அப்படி பண்ணா எங்க மானம்தான் போகும். அதனால ஒழுங்கா இரு. இதோட இந்த வீட்டுக்கும் உனக்கும் இருந்த உறவு அருந்து போச்சு. போ. ருத்ரையா, அபர்ணா சொல்றதுதான் கரெக்ட். இவ வெளியில போய் வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா இவ நம்ம பேரை தான் சொல்லுவா. இவ மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்ம பேரை சொன்னா அது நமக்கு தான் தேவையில்லாத அசிங்கம். அதனால இவ இந்த வீட்லயே இருக்கட்டும். அபிக்கு ஆப்பு வச்சுட்டாங்களே. தேங்க்ஸ் மாம், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மாம், அதெல்லாம் ருத்ரையா பார்த்து பாரு. முதல்ல நீங்க இவ்வளவு வெளியில அனுப்புங்க. இல்ல அபர்ணா, இவளை வெளியில அனுப்பிட்டு இவளை கண்காணிக்க நாம ஒரு ஆள் போட முடியாது. இவ இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியா இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. நீங்க இவளை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க ருத்ரையா. துர்கா, நீ போமா. நீ போய் உன் ரூம்லயே தங்கிக்க. அப்புறம் துர்கா, நீ வேலைக்காரிங்கிற எல்லைக்கோட்டை தாண்டக்கூடாது, சரியா? எப்படியோ பெரிய பிரச்சனை ஆகாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. துர்கா இனிமே இங்கதான் இருக்க போறா. வாய் இருக்குன்னு வாண்டடா பேசக்கூடாது. அமைதியா இருந்திருந்தா அவளா வெளியில போயிருப்பா. அசிங்கப்படுத்துறேன்னு வார்த்தைய அள்ளி விட்ட, அது வச்சு செஞ்சிடுச்சு. அவ திரும்பவும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்துட்டா. இப்படியே பேசிட்டு இருந்தானா அவ இந்த வீட்டுக்கு முதலாளி ஆனாலும் ஆயிடுவா. பாய் இருக்குன்னு யாரும் வாண்டடா பேசிடாதீங்க. வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஏன் நிலைமைதான் உங்களுக்கும். அம்மா துர்கா, என்னம்மா வந்ததும் வராததுமா அதுக்குள்ள உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, ஆள் இல்லைன்னு தூசியெல்லாம் படிஞ்சு கிடந்தது. அதான் நான் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். சாரிம்மா, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் இந்த வீட்டை விட்டு அனுப்பி இருக்க மாட்டேன். போலீஸ் உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களாம்மா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் இதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டேன். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சா பண்ணீங்க. என்னுடைய கெட்ட காலம் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு போய் நீங்க ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க ஐயா. உன்னோட நல்ல மனசுக்கு எதுவுமே ஆகாதுமா. நல்லதுதான் நடக்கும்.
இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுமா? அதுக்கப்புறம் நான் உன்னை அந்த ஆசிரமத்துக்கு கொண்டு போய் விட்டுறேன். ஏன்னா அந்த ஆசிரமம் தான் உனக்கு பாதுகாப்பான இடமா. துர்கா, அந்த பச்சளை மருந்து ரெடி பண்ணி தரியா? சரிம்மா, எப்பவும் எல்லையை மீறி நடக்காத. என்ன புரிஞ்சுதா? சரி. வருமா. என்ன சொல்லிட்டு போறாரு எங்க அம்மாவோட விசுவாசி? எனக்கு நல்லதுதான் சொல்லிட்டு போறாரு. நல்லதே அவருக்கு தெரியாதே. எனக்கு எதிராக என்னென்ன கெட்டது பண்ண முடியுமோ அத்தனையும் கரெக்டா பண்ணுவாரே. எனக்கு நல்லதுதான் பண்றாரு. ஓ, இது அந்த போலீஸ் கிட்ட உன்னை அடி வாங்க வச்சாரு, அந்த நல்ல விஷயத்த சொல்றியா? அவரால் தானே உனக்கு அந்த கெட்டது நடந்துச்சு. அப்புறம் நல்லது பண்றாருன்னு கதெல்லாம் விடுற. அந்த விசுவாசி உனக்கு பண்ண ஏதாவது 2 நல்லதை சொல்லு பாப்போம். நிறைய பண்ணிருக்காரு. அத சொல்றதை விட இனி எனக்கு செய்ய போற நல்லது பத்தி சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போய் ஆசிரமத்துல தங்க வைக்கணும்னு சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் யாருமே என்ன தொந்தரவு பண்ண முடியாது. இதுதான் ருத்ரையா எனக்கு செய்ய போற பெரிய நல்லது. மிஸ் துர்கா, இனிமே யார் நினைச்சாலும் உன்னை இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்பவே முடியாது. நான் நினைச்சா மட்டும்தான் உன்னால இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியும். ஆனா என்னோட உயிரை இந்த வீட்டை விட்டு நான் எப்படி வெளியே அனுப்ப முடியும்? சோ இந்த ஜென்மத்துல இந்த வீட்டை விட்டு உன்னால வெளியேறவே முடியாது. நீங்க நினைச்சாதான் நான் இங்க இருந்து போக முடியும்னா நீங்க என்ன வெளியே அனுப்புற மாதிரி நான் நடந்துக்குவேன். பகல் கனவு காணாம மாமாவுக்கு சூடா ஒரு காஃபி போட்டு ரூமுக்கு கொண்டு வா. ஓகே, பை. மாம், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்ல பர்ணா, என்ன வேணும்? என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அமிர்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் தாலி எடுத்து கொடுத்து மேரேஜ் நடந்துச்சு அவதானே? அவளேதாம்மா. அவளுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் பிரச்சனையா? பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவ யுஎஸ்ல செட்டில் ஆகி நல்ல ரிச்சா இருக்கா. அவளோட தம்பி தான் சென்னையில வந்து செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிருக்கான். அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இங்க சொந்தம்னு அவங்களுக்கு யாரும் இல்ல. அதனால சொந்தமா ஒரு பிளாட் வாங்கி சென்னையில செட்டில் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு தம்பி உங்க வீட்டுல தங்க வச்சுக்க முடியுமான்னு அமிர்தா கேட்டாமா. இதெல்லாம் ஏன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? நம்ம வீட்லயே தங்கவே. நாம ஹெல்ப் பண்ணாம வேற யாரும் ஹெல்ப் பண்ண போறா? ஓகே மாம், தேங்க்யூ சோ மச். அப்போ நம்ம அவுட் ஹவுஸ் தங்க ரெடி பண்ண சொல்லிடுறமா. அந்த பையன் நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வரான். அவனை போய் அவுட் ஹவுஸ்ல தங்க வைக்கிற. மது தங்கி இருந்த ரூம்ல தங்க வை. ஓகே தானே? ஓகேமா, அதே மாதிரி பண்ணிடுறேன். அப்புறம் மாம், மது இங்க திரும்ப வரமாட்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா வருவா. வந்த உடனே ரிஷி கூட கல்யாணம் நடந்துரும். அப்புறம் ரிஷியோட தங்க போறா. அப்புறம் எதுக்கு அவளுக்கு தனி ரூம்? அதுக்காக தான் மது ரூம்ல அந்த பையனை தங்க சொன்னேன். மாம், உங்க கனவு நிறைவேறாது. ரிஷிக்கும் மதுவுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. நான் நடத்தவும் விட மாட்டேன். பாவம், நீங்க ஏமாற போறீங்க. நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது. நீ ஏமாறதான் போற. யா, என்னடா யோசிக்கிற? நான் எதுவுமே பண்ணல. அவளே என்ன தேடி என் வீட்டுக்கு வந்துட்டா மச்சி. அப்போ ஆண்டவன் கண்டிப்பா என் பக்கம் இருக்கான்னு தானே அர்த்தம்.
சிரிடா சிரி, கூடி சீக்கிரம் உன் சிரிப்பு காணாம போக போகுது. அச்சுக்கு. இச்சுக்கு. முறுக்குடா மீசைய. இந்த முறுக்கு மீசைக்க 10 பொண்ணுங்க விழுவாளுங்களே. சுந்தரபாண்டி, கௌதம் ஃபாரின் சரக்கோட வரப்போறான். இன்னையில இருந்து ஃபாரின் சரக்கு அடிக்கிறோம். ஃபேஸ் ஸ்கின் எல்லாம் பளபளன்னு மின்ன போகுது. ஐ ஜாலி. என்ன ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்? மேக்கப் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. கௌதம் வர போறான்ல, அதனால தான். வரவன் கிட்ட ஏதாவது சில்லித்தனமா நடந்துக்கிட்ட அப்படியே உன்ன ஹலோ சிஸ்டர், where are you? கௌதம் வந்துட்டான். Yeah, it's a very big house. Wow. Hi. Can we take a selfie? Look there. Yeah. Ah. Yes. Yeah, come closer. Yeah. ஹாய் கௌதம். Hey, hi. One sec, huh? Cheese. Good. Hey, hi. Hi. How are you? How are you? I'm good. How are you? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். How are you? நல்லா இருக்கேன். Sundar? நான் தான். Yes. ஹாய். Come on, baby. We'll take one more selfie. Yeah. Hey, you know what's up, Ray? I like this traditional costume. And I like her too. Oh. Shouldn't புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு இந்த traditional costumeல. That's what I said. Can we take one more selfie? Cheese. Okay. பாஸ், யூஎஸ்ல இருந்து வந்ததுமே உங்கால ஃபோக்கஸ் பண்றான். சீன் ரொம்ப ஓவரா இருக்க. இந்த மாதிரி சீன் போடுற பசங்களை பார்த்தாலே எங்க அம்மாக்கு பிடிக்காது. நீ வேணா பாரு, இவனை பார்த்த உடனே கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க சொல்லிடுவாங்க. ஆமா பாஸ், ஆமா பாஸ். இந்த மாதிரி ரெமோ பாய்ஸ்க்கு தான், ஐ மீன் அங்க சொன்ன பாஸ், சித்ராமாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. Wow. This big. Nice, na? Good. இவன் கெஸ்ட் இல்ல, சுத்த வேஸ்ட். இவனை அடிச்சு குப்பையில போடணும். Hey, see the pics, huh? கௌதம், டைம் Yeah. ஆகுது. துர்கா, You. லக்கேஜ் எல்லாம் எடுத்து வை. அப்பனா what? Okay. கௌதம், Ah. ஜர்னி எப்படி இருந்தது? Was good, yaar. சரி, ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். எங்க குட்டி? I want to see her. அவ ஹாஸ்டல்ல இருக்கா. Okay, it's all going good, Leave huh? time ல Good, தான் huh? இந்தாங்க சார். துர்கா, நான் என்னோட லக்கேஜ்ல எடுத்துக்கிறேன். Thank you. பாஸ், கொஞ்சம் பொறுமையா இருங்க பாஸ். இருங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன் பாஸ். பொறுமையா இருங்க. I'll take care of my luggages. Durga, thank you. Thank you. he's Thank Rishi. you. Ah. My sweet bro. Hey, hi man. How are you? What's up, bro? என் ஆளு கையோட பிடிக்கிற. Bro. இன்னைக்கு இந்த கையால சோறே திங்க கூடாதுன்னு.
bro. Bro, your costume is too good, man. Yeah, you looks good. செம்ம மாட்டணும். கண்ணில் தண்ணி வரத மறைக்க கண்ணாடி போடுறாங்க. Bro, வீட்டுக்குள்ள போயிடலாமா bro? வாங்க போலாம். போலாம். அதுக்கு முன்னாடி இந்த பஸ் கண்ணாடியை கலட்டு. Okay. கௌதம், மாம். Wow, mom. என்ன bless பண்ணுங்க. நல்லா இருப்பா. பரவாயில்லையே, யுஎஸ்ல இருந்தாலும் தமிழ் கல்ச்சர் மாறாம இருக்க வெரி குட். Thank you. பாஸ் ரெமோ மாதிரி இருப்பான்னு பார்த்தா அண்ணி என்ன அம்பி மாதிரி பண்றான். இவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பாஸ். ஆளுக்கு தகுந்த மாதிரி இடத்த மாத்தி கரெக்டா காக்கா பிடிச்சு காலில் விழுந்துறான் பாஸ் இவன். அவன் யாரை வேணா காக்கா பிடிக்கட்டும், காலில் விழட்டும். ஆனா என் வழியில குறுக்க வந்தான் அவனுக்கு டின்னு கட்டி ஓட விட்டுருவேன். நீ இதை எடுத்துட்டு உள்ள போ. டேய், இது ஏன் ப்ராப்பர்ட்டி, நீ தொடக்கூடாது. ஆள பாரு. டிராவல் எல்லாம் அப்படி இருந்தது. Yeah, it was போய் ஃப்ரெஷ் good. அப் ஆயிட்டு வா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். Yeah, sure. துர்கா, கௌதம் ரூமுக்கு கூட்டிட்டு போ. பெரியமா, நான் கூட்டிட்டு போறேன். நான் எதுக்கு இங்க இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். Funny guy. வாங்க கௌதம், வாங்க. உங்ககிட்ட நான் தனியா பேச வேண்டியது நிறைய இருக்கு. வாங்க. Yeah. Hi, good morning. வந்துட்டான் பர்சு வாங்க. I think I'm late. Forgive me, huh? என்ன கௌதம், எல்லாரும் இங்க இருந்து போய் யுஎஸ்ல செட்டில் ஆக ஆசைப்பட்டு கியூல நிக்கறாங்க. நீ அங்க இருந்து இங்க வந்து செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுற? Tamil tradition. That's why. I love Tamil. Tamil culture எனக்கு அவ்வளவு பிடிக்கும். உதாரணத்துக்கு எனக்கு வந்து தமிழ் பாரம்பரியம் படி வாழணும்னு ஆசைப்படுறேன். எக்ஸாம்பிளுக்கு சென்னையில வந்து பாவாடை தாவணி கட்டி இருக்க பொண்ணுங்களை பார்த்தா வானவில பாக்குற மாதிரி அவ்வளவு அபூர்வமா இருக்கு. பொறுமை பொறுமை. Durga, I love your traditional costume. I like it. என்னவா இருக்கும்? அவரு குடிக்க தண்ணி கேக்குறாரு. ரிஷி, Rishi, it's a good joke, man. போடா பண்ணி வாயா. I love it. Okay, what's our today menu, man? இட்லி, தோசை, சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி. Oh, come on. It's a usual menu. இட்லி, தோசை எல்லாம். எனக்கு வெரைட்டியா சாப்பிடணும். Allow to eat. இங்க village food கிடைக்குமா? களி வேணுமா? Oh, களி. Yes, I love, man. இப்பவே கிடைக்குமா? ஜெயிலுக்கு போனா கண்டிப்பா கிடைக்கும்டா களி. கேப்பங்களி, வெந்தயக்களி, உளுத்தங்களி, எது சார் வேணும்? Hey, களில இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கா? Okay, you know how to prepare? உடனே உனக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியுமா? சொன்னீங்கன்னா 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவேன். துர்கா, நீ வேற இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கியே. Hey, that's great, man. உன்னால என்ன களியை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர முடியுமோ அத டக்குனு ரெடி பண்ணி எடுத்துட்டு வரியா? நான் பார்த்தேன். கேட்கணும்னு நினைச்சேன். ரிஷிக்கு எப்ப கல்யாணம்? மது ப்ராஜெக்ட் விஷயமா லண்டனுக்கு போயிருக்கா. அவ வந்ததும் கல்யாணம் தான். Hey, Rishi.
Congrats, man. So you're gonna get married soon, huh? Good. ரிஷி மது ஏய் நேம் காம்பினேஷன் சூப்பரா இருக்கியா? ரிஷி இப்பவே மாப்பிள்ளை கலை வந்துடுச்சு. உனக்கு கொலை பண்ணதாண்டா வெறி வருது. என் மாப்பிள்ளை எப்பவும் கலையாதான் இருப்பான். அது மட்டும் இல்ல கலகலப்பாவும் இருப்பான். அதோட இந்த வீட்லயே அவன் தான் லக்கி ஃபேஸ். அப்படியே எங்க அத்தை மாதிரி. என்னத்த நான் சொல்றது கரெக்ட் தானே? எப்படி மூவ்? முதல்ல கௌதம் கிட்ட இருந்து சரக்கு பாட்டில உஷார் பண்ணணும். அடுத்து நம்ம தேட அதுக்கு காராசாரமா ஏதாவது சைட் டிஷ் ரெடி பண்ண சொல்லணும். சந்தோஷமா சரக்கு அடிச்சு எத்தனை நாள் ஆச்சு. இவன் எத்தனை பாட்டில் வாங்கிட்டு வந்திருப்பான்? எத்தனை வாங்கிட்டு வந்தா என்ன? அதுல ஒண்ணு கன்ஃபார்ம்டு. வாவ் சூப்பர். பாஸ் கலியவே இப்படி மோப்பம் பிடிக்கிறானே. அதானடா.